இப்போ குழந்தைங்களுக்கான இந்த மாலை உணவுன்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அதான் ஸ்நாக்ஸ் டைம்னு மாற்றியாச்சு. ஸ்நாக்ஸ் டைமுக்கான அதாவது இவங்க ஸ்கூல் விட்டு வராங்க, வந்ததுமே அந்த பசி பாருங்கள், நேராக சமையல் கட்டுக்கு ஓடுவாங்க. ஏதாவது அம்மா நல்லா சுவையாக சமைச்சு வச்சுருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ என்ன பண்ணுறதுனா இவங்க இந்த டீ, காஃபி, பால்னு இந்த ஆகாத சில விஷயங்களை கொடுத்துட்டு, இது கூட நொறுக்கு தீனிங்களை மாதிரி ஏதாவது பேக்கெட் ஸ்நாக்ஸ் ஏதாவது கொடுத்து விட்டு, அந்த மாதிரி சில விஷயங்களெல்லாம் கொடுத்து விட்டு, ஏன்னா அவங்கள டியூஷனுக்கு போகிறதுக்கு அடுத்து ப்ரிப்பேர் பண்ணணும். இதாங்க நிலைப்பாடு. நான் படிக்கிற காலத்துலேயும் இதான் நிலைப்பாடு. நானும் ஒன்று டாப் ரேங்கர்லாம் கிடையாதுங்க, லாஸ்ட் 5 ரேங்கர் தான். அப்போ என் நிலைமையிலாம் நினச்சி பாருங்கள் எந்த அளவுக்கு என்ன புரிஞ்சிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது இன்னும் ஒர்ஸ்ட்டாகிட்டு தான் இருக்குது. இப்போ நல்லா படிக்கிற பையன், படிக்காதவங்க எல்லாத்துக்குமே இதே நிலைப்பாடு தான். உடனே டியூஷனுக்கு புஷ் பண்ணிடுறது. அங்கே போயிட்டு அவர் 9 மணிக்கு வரும்போது அப்படியே கண்ணில் தூக்கத்தை வச்சுட்டு வருவாங்க. ஐயோ பிள்ளை சாப்பிடாமல் படக்கூடாதுன்னு சொல்லிட்டு மறுபடியும் ஏதாவது இந்த இட்லி, தோசை, சப்பாத்தின்னு ஏதாவது உணவுங்கிற பேரில் திணிக்கப்பட்டு அந்த வயிறு வந்துட்டு செரிச்சதோ இல்லையோ அப்புறம் அப்படியே மெல்ல அசந்து போய் தூங்குறது. இப்படி டிஸ்கம்ஃபர்ட்டாக அப்படி போய் இருக்கிறாங்களே, இந்த மாதிரி செரிச்சும் செரிக்காமல் போய் தூங்குறாங்களே, அந்த குழந்தையோட ஹெல்த்து நல்லா இருக்குங்களா? யோசிச்சு பாருங்கள். இதெல்லாம் வந்து குழந்தை இந்த வளரக்கூடிய பருவத்தில் அவங்களுக்கு ப்ராப்பரான ஒரு பேஸ் நீங்கள் செட் பண்ணி கொடுக்கலன்னா பின்னாடி ஃப்யூச்சர் கேள்விக்குறியாக மாறிடும். குறிப்பாக ஹெல்த்தில் மன உளைச்சலும் ஜாஸ்தி இருக்குதுங்க குழந்தைங்களுக்கு. இது வந்துட்டு நான் சாதாரணமாக சொல்ல கிடையாது. ஒரு 100க்கும் மேற்பட்ட பேரண்ட்டை நான் மீட் பண்ணியிருக்கிறேன். அத்தனை பேரும் என்கிட்ட புலம்பி தள்ளுறாங்க. இதுதான் இன்றைக்கி நிலைப்பாடுங்க. எனவே மாலை உணவுங்கிறது நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, சப்போஸ் ஒரு சின்ன சேஞ்ச் வேணால் பண்ணலாம் ஃபுட்டில். அவங்க வந்து இந்த பயிர் சார்ந்த வகைகள், பச்சை பயிர், கொண்டக்கடலை, வேர்க்கடலை, இந்த மாதிரி பயிர் சார்ந்த வகைகள்லாம் வந்து கொஞ்சம் அவங்களுக்கு உணவாக கொடுங்க, வேவிச்சு கொடுங்க. அதுக்கப்புறம் இந்த நீர்க்காய்கள்லாம் இருக்குது பார்த்திங்களா, இந்த புடலை, பீர்க்கங்காய், அவரை, அதுக்கப்புறம் இந்த சுரக்காய், இதெல்லாம் கொஞ்சம் அரிஞ்சு, இந்த மாதிரி நீர்க்காய்கள்லாம் வந்துட்டு அரிஞ்சு கொஞ்சம் அரிசி கஞ்சிலே கொஞ்சம் நல்லா உழ வச்சு அந்த நீர்க்காய் கஞ்சியாக நீங்கள் கொடுக்கலாம். ஸோ இப்படிலாம் நீங்கள் உங்களுக்கு கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஓரளவுக்கு அந்த மாலை உணவில் அது ஒரு ஹெல்த்தியான ஒரு டயட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் ஈவினிங் அவங்க டியூஷன் விட்டு வந்ததுக்கு அப்படி தீநீர் மாதிரி கொடுங்க. எப்படின்னா அந்த புதினா இலையை போட்டு கொதிக்க வச்சு தீநீர், லெமன் கிராஸ் இன்னும் சிறப்பாக இருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் திருநீற்று பச்சளை, இந்த மாதிரி தீநீராக கொடுங்க. பூக்கள் வச்சும் தீநீர் நீங்கள் போட முடியும். செம்பருத்தி பூ தீநீர், சங்குப்பூ தீநீர், என்றைக்காவது ஒரு நாள் ஆவாரம் பூ, இந்த மாதிரிலாம் நீங்கள் மாற்றத்தை கொண்டு வாங்க. ஏன்னா இரவு நேரத்தில் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வெந்நீர் மாதிரி இப்படி குடிச்சிட்டு படுக்கிறப்ப நல்லா தூக்கம் வரும். செரிமானம் எதுவும் அப்செட் ஆகிறதுக்கு எதுவும் இல்லை, எம்டி ஸ்டொமக்கில் போய் நீட்டாக தூங்குவாங்க. எனவே அட்லீஸ்ட் அந்த டயட்டையாவது கொஞ்சம் மாற்றுங்க. இதெல்லாம் வந்து உங்களுடைய இன்ஃபர்மேஷனுக்கு. ஸோ இதை அப்ளை பண்ணுங்கள். எப்படி ரிசல்ட் இருக்குன்னு எனக்கு உங்களுடைய ஃபீட்பேக்கில் கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். நம்ம மேற்கொண்டு இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். நன்றி.